கலகக்காரன் உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் கலகக்காரன் சேனலுக்கு பேராதரவு கொடுத்துட்டு வரீங்க. இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கலகக்காரனில் ஒரு புது முயற்சியாக தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்தில் மக்கள் மனதில் உள்ள கேள்விகளுக்கு, அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்த கேள்விகளுக்கு விடை தேடித்தரக்கூடிய ஒரு புது முயற்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்குது. இது உங்கள் கேள்வி எங்கள் பதில் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டில் சில கேள்விகள் சமூக ஊடகங்களில் நமக்கு முன் வச்சுருக்காங்க. அந்த கேள்விகளை தொகுத்து இன்றைக்கான இந்த செக்மெண்ட் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த செக்மெண்ட்டுக்காக உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருந்தால், அரசியல் சமூகம் சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும், எந்த கட்சி சார்ந்ததாக இருந்தாலும், உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்வியில் நாகரிகமான முறையில் நீங்கள் கேட்கும் பட்சத்தில் அந்த கேள்விகளில் நல்ல கேள்விகள், சிறந்த கேள்விகளை தேர்வு பண்ணி அந்த கேள்விகளுக்கான பதிலை உங்களுக்கு தர்றதுக்கு கலகக்காரன் தயாராக இருக்கிறது. அடுத்ததாக, இதுவரைக்கும் கலகக்காரன் சேனலில் அதிக முறை கமெண்ட் செய்த நபர்களையும் சிறந்த கமெண்ட் செய்தவர்களையும் தேர்வு பண்ணி அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு செய்யணும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அறிவிச்சிருந்தோம். அதெல்லாம் தேர்வு பண்ணி வச்சுருக்குது நம்ம குழு. அதை யார் அந்த கமெண்ட் அதிகம் பண்ணவங்க, யார் சிறந்த கமெண்ட் பண்ணவங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் அறிவிக்கிறோம். அதே போல் சிறந்த கேள்விகள் கேட்கக்கூடியவர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு பரிசு மீன்ஸ் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்குது. அதனால் நாம் இப்போ கேள்வி பதிலுக்குள்ளே போயிடுவோம். கேள்விகள். ஜனநாயகன் படம் பொங்கலுக்கே ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் ஒரு 15 நாளைக்கு மேலே தள்ளி போச்சு. இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கு பின்னாடி, அந்த சதிக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலரும், இன்னொரு பக்கம் பாஜக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? அந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கு பின்னாடி இருக்க சதி என்ன? அதாவது சினிமாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றியான விஷயம் தெளிவாக தெரியும். சினிமாவுக்கு பின்னணி என்ன அப்படின்னா, நாம் ஒரு கதையை வச்சு, ஒரு கருத்தை வச்சு ஒரு படத்தை எடுத்தாலும் அதில் சென்சார் போர்டில் உட்காந்துருக்கவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் அவங்க சில விஷயத்தை கேள்வி கேட்பாங்க, சில விஷயத்தை கட் பண்ண சொல்லுவாங்க, அல்லது சில விஷயத்த இது ஏன், என்ன, ஏது அப்படின்னு அதுக்கான விளக்கத்தையும் அதுக்கான சான்றுகளையும் ஆவணங்களையும் கேட்பாங்க. இப்படியாக எல்லா படத்துக்கும் இது இருக்கிறது தான். ஜனநாயகனுக்கு மட்டும் இல்லை, எல்லா படத்துக்கும் இருக்கிறது தான். இப்போ பராசக்திக்கே எடுத்துட்டிங்கன்னா, பராசக்தியிலே பார்த்திங்கன்னா நிறைய, இன்னும் சொல்ல போனால் ஜனநாயகனை விட பராசக்தி தான் ரொம்ப கடுமையான அரசியலை இந்திய அரசியலில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை எடுக்கும்போது அதில் நிறைய அரசியல் ரீதியாக பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய ஒரு படமாக இருந்தது பராசக்தி தான். அதிலே கிட்டத்தட்ட 20-30 இடத்துல கட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்டை இவங்க இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுத்தணிக்கைக்கு போய் அந்த சான்றை வாங்கிட்டு கடைசி ஒரு நாள் 2 நாளில் தான் அவங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் கிடைச்சிது, என்ஓசி கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஜனநாயகன் என்ன பண்ணாங்க அப்படின்ற படக்குழு பண்ண தப்பு தான் இதுக்கு முக்கியமான காரணம்னு சினிமா வட்டாரங்கள் இருக்கக்கூடிய விவரம் தெரிந்தவர்கள் சொல்கிறாங்க. ஜனநாயகன் என்ன நடந்துச்சுன்னா, இவங்க இராணுவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சிம்பல்கள், எம்பலங்களை இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. சில இடங்களில் அரசியல் ரீதியாக ரொம்ப தப்பான டைலாக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்படிங்கும்போது இவங்க அதில் அப்ஜெக்ஷன் தெரிவித்து இதெல்லாம் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அல்லது இதுக்கெல்லாம் அவங்க நீங்கள் எங்கே இதுக்கெல்லாம் இது வாங்கினீங்களா, பர்மிஷன் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை இவங்க இது பண்ணல. அல்லது இவங்க என்ன பண்ணியிருக்குன்னா மறுத்தணிக்கைக்கு கொடுத்துருக்கணும். மறுத்தணிக்கை கொடுக்காம இவங்க காலம் தாழ்த்திட்டு இவங்க ஸ்ட்ரைட்டாக நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு போனதுனால நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சுன்னா, அவங்க 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும், நீங்கள் அதுக்குள்ளேயே எங்களுக்கு அனுமதி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படியெல்லாம் உங்கள் அவசரத்துக்கெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் தேதியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வரக்கூடாது, நாங்கள் முடிச்சுட்டு கொடுத்த பிறகு தான் நீங்கள் தேதியை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை தூக்கி 22ஆம் தேதிக்கு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆச்சுன்னா 27ஆம் தேதின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்சார் போர்டு நீங்கள் போய் அணுகுங்க, சென்சார் போர்டு சொல்கிறது தான் இறுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு சொன்னதாக ஒரு தகவல். அப்போது இங்கே பிரச்சனை என்னென்னா, இவங்க ஸ்ட்ரெயிட்டாக நீதிமன்றத்துக்கு போகாமல் மறுத்தணிக்கைக்கு போயிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்கலே இருந்திருக்காது, படம் ரிலீஸ் ஆகிருக்கும். ஆனால் இதை இவங்க செய்த இந்த தவறை பயன்படுத்தி பிஜேபி பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி கேம் ஆடுது அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. திமுக சதி பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. திமுகவால் இதில் எந்த சதியும் பண்ண முடியாது அப்படிங்கிறது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால தான் விஜய் தரப்பும் ஜனநாயகன் படக்குழுவும் பார்த்திங்கன்னா எந்த கருத்தையுமே வெளியே பேசாமல் இருக்காங்க. இப்போ நடந்த
ஒரு கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதை பற்றி எதுவுமே பேசலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியில் சோசியல் மீடியாவில் இது வந்து ஒரு அரசியல் காரணங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தேர்தலுக்கு முன்னாடி படம் வருமா அப்படிங்கிறதே சந்தேகமாக தான் இருக்குது. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுதணிக்கைக்கு போக சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கிறதுனால இவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க, இவங்க என்ன அதில் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கிறத பொறுத்து தான் படம் ரிலீஸ் ஆக போகிறதா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து முடிவாகும். அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வந்து சென்னைக்கு பக்கத்தில் வந்து மிக அருகாமையில் மதுராந்தகம் பக்கத்தில் மோடிஜி வந்திருக்காரு. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா முதல் தலைமையில் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களும், அடுத்து வந்து ஸ்டாலின், அதுக்கப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின், அடுத்து இன்பநிதின்னு வருவாரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே மோடியிலேருந்து எடப்பாடி வரையும் திமுகவோட வாரிசு அரசியலை விமர்சித்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வாரிசு வந்து அரசியல் பிரச்சனை இல்லையா? அதாவது திமுகவில் வாரிசு அரசியல் தொடர்ந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அங்கே வந்து தலைமைக்கு வர முடியுது அப்படிங்கிறத மற்ற எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டுறாங்க அப்படிங்கிறதான கேள்வியை கேட்குறீங்க. அதாவது என்னென்னா, வாரிசு அரசியல் அப்படின்னு பேசக்கூடிய பிஜேபி, வாரிசு அரசியல்னு பேசக்கூடிய ஏடிஎம்கே எடப்பாடி, வாரிசு அரசியல்னு இப்போ அன்புமணி உட்பட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது மோடி கூட்டணியில் ஒரு மேடையில் போய் நின்று ஒரு ஒரு பெரிய ஒரு பட்டாளம் நின்றுச்சு இல்லையா, அதில் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸுடைய வாரிசு, ஜிகே வாச மூப்பனாருடைய வாரிசு, பாரிவேந்தர்னு சொல்லக்கூடிய பச்சைமுத்து அவங்க பையன் பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து இருக்கார். அதுக்கப்புறம் கிருஷ்ணசாமி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையனும் வந்து அரசியலுக்கு வந்து வந்திருக்காரு. இந்த பக்கம் விஜயகாந்தினுடைய குடும்பமே வந்து அந்த கட்சியில் இருக்குது. அவங்க மனைவி பிரேமலதா விஜயகாந்த், அவங்க பையன், அவங்க மச்சான் எல்கே சுதீஷ், இப்படி எல்லாருமே இருக்காங்க. இவங்களோட நின்று கை கோர்த்து மேடையில் நின்றுட்டு தான் அவங்க தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாரிசு அரசியலை ஒழிக்கணுங்கிறாங்க. சரி, இதில் வந்து பிஜேபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 70-80 விழுக்காடு இருக்கக்கூடிய இன்றைக்கி அமைச்சர்களாக இருக்கிறவர்கள், அந்தந்த மாநிலங்களில் வந்து முதலமைச்சர்களாக இருக்கிறவங்க, அமைச்சர்களாக இருக்கிறவங்க, மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற எல்லோருமே பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர்களுடைய வாரிசுகள் தான் வந்து இருக்காங்க. அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியலே வரும். ஆக வாரிசு அப்படி ஒழிக்கிறோம் அப்படிங்கிறது இவங்க எல்லாமே வாரிசு அரசியலை செஞ்சுக்கிட்டு திமுக மட்டும்தான் வாரிசு அரசியல் செய்கிற மாதிரி இவங்க ஒரு குற்றச்சாட்டுறாங்க. அது ஒரு மொக்கையான குற்றச்சாட்டு. இதுக்கு மக்கள் மத்தியில் எந்த விதமான ஒரு மதிப்பும் கிடையாது. இது எப்படின்னா, இந்த ஊழலை ஒழிக்கிறேன், இது தூய்மையான ஆட்சி தரேன் இப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய மாதிரி இது வந்து ஒரு செத்து போன ஒரு வாதம். இந்த வாதத்துக்கு எந்த விதமான வலிமையும் கிடையாது. வாரிசு அரசியலை விரும்பலைன்னா முதல் எதிர்ப்பு எங்கேருந்து வரணும்னா திமுகலேருந்து வரணும். திமுக கட்சிக்குள்ளே இருந்து தான் ஏன் நாங்கள்லாம் உழைக்கலையா, நாங்களாம் வரக்கூடாதா அப்படின்னு வரணும். அப்போ வெளியிலேருந்து எதிர்கட்சிகள் தான் பேசுகிறாங்க திமுகவில் வாரிசு அரசியல், அங்கே உழைச்சவங்களுக்கு மரியாதை இல்லைன்னா. மரியாதை இல்லைன்னா அவங்களாம் விலைக்கு வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்துருக்கணும். அப்படி யாரும் வரலையே. இப்போது உதயநிதியை தவிர்த்து அந்த இடத்துல வந்து இளைஞர்களுக்கு ஈர்க்கக்கூடிய, இளைஞர்களுடைய முகமாக இருக்கக்கூடிய வேற ஒரு திமுகவில் ஒருத்தர் வந்து இது உதயநிதியோட ஒரு படி மேலே இருக்கிற ஒருத்தரை அங்கே யாராலையுமே காட்ட முடியாது. அப்போது இல்லாத போது எது பெஸ்ட்டு சாய்ஸ்னா உதயநிதி தான் பெஸ்ட்டு சாய்ஸ்னு அந்த கட்சி நம்புது. ஆனால் அந்த கட்சி உதயநிதியை கொண்டு வர்றதன் ஊடாக அந்த கட்சி பலவீனம் அடையும்னா எதிர்கட்சிகள் சந்தோஷம் தானே பண்ணணும். நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்கள் இன்னும் அதை என்கரேஜில் பண்ணணும். நல்லா பண்ணுங்க, அப்போ தான் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்கலாம் அதை எதிர்த்து வந்து வெளியே வருவாங்க, உங்கள் கட்சி பலவீனம் அடையும் அப்படின்னு தான் நினைக்கணும். இப்போ நீங்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? அப்போ திமுக வந்து வலிமை பெறணும், நீங்கள் வாரிசு அரசியல் செய்யாமல் திமுக வலிமையாகணும் நீங்கள்லாம் எதிர்கட்சிகளாக விரும்புகிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. இது ஒரு மொக்க காரணம். இது ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு வாதம். தாவேக கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து விசில் சின்னத்தை, அதாவது மடக்கு ஊதி சின்னத்தை வந்து அறிவிச்சிருக்கு. இப்போ அந்த தெருவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து விசில் சத்தங்கள் வந்து பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கப்ப சில தீய சக்திகள் விசில் அடித்தான் குஞ்சுகளான்னு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த விசில் அடிக்கிற சத்தம் வந்து உங்கள் காது வரியும் கேட்குது தானே? வழக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு சின்னம் அப்படிங்கிறது அதை அந்த காலகட்டத்திலலாம், இன்றைக்கி சமூக ஊடகங்கள் இல்லாத காலகட்டங்களில் ஒரு சின்னத்தை வந்து ஒரு கட்சி கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்த்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்திட முடியாது.
அது ரொம்ப சிரமமான விஷயம். அது கிராமத்து புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து போய் ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்த முடியாது. ஆனால் இன்றைக்கான சூழலில், இன்றைக்கி சமூக ஊடகங்கள் வந்து இருக்கிற சூழலில் எந்த சின்னமாக இருந்தாலும் அந்த சின்னத்தை வந்து எளிமையாக கொண்டு போய் சேர்த்திட முடியும். அவ்வளோ பெரிய ஒரு சமூக ஊடகங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கையில் எடுத்துருக்கக்கூடிய அந்த சின்னம் வந்து ரொம்ப எளிதாக விசில் அப்படின்னு சொல்லிட முடியும். ரொம்ப ஈஸியாக வந்து மனசில் பதிஞ்சிரும். அப்படிப்பட்ட ஒரு சின்னம் தான் அது. ஆனால் அதில் ஒரு ஆபத்து இருக்குது. அதை தான் செங்கோட்டையன் வந்து அந்த மேடையிலேயே வந்து சொன்னார். ஏன்னா இவங்க வந்து அந்த விசில் எடுத்துக்கிட்டு வயசானவங்க காதில் போய் ஊதிடாதீங்க, ஆர்வ கோளாறில் போயிட்டு ரொம்ப தூங்கிட்டு இருக்கிறவங்க காதில் போய் ஊதிடாதீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் வந்து வீதி வீதியாக போய் விசிலாக அடித்து ஓட்டு கொஞ்சம் நெஞ்சம் பேர் போடுறது இருக்கிறத கூட நீங்கள் கெடுத்துடாதீங்கிற மாதிரி வந்து அவர் தான் உண்மையாலுமே அந்த தாவைக்காவனுடைய தொண்டர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழலை வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசினவர் அவர் தான். ஆக இதில் வந்து அவங்களுக்கு ஈஸியாக அந்த விசில் சின்னம் போய் சேர்றதுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. அதே போல் அதை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத பொறுத்து தான் அந்த கட்சிக்கான வலிமை சேருமா அல்லது அது பலவீனம் அடையுமா அப்படிங்கிறதும் வந்து அதில் இருக்குது. இதில் அந்த விசில் அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து நீங்கள் தமிழில் சொல்லும்போது சொன்னீங்க, மடக்கு ஊதி அப்படின்னு சொன்னீங்க. அதை வந்து கீழே சமூக ஊடகங்களில் அதை வந்து வேகமாக சொன்னால் அதுக்கு வேறு மாதிரி இருக்குங்கிற மாதிரி நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. தற்குறிகளின் சின்னம் மடக்கு ஊதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது அரசியலில் விமர்சனங்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் வரதான் செய்யும். ஆனால் அவங்க அப்படி நடந்துக்காமல் இருக்கணும். அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க சொன்னது உண்மையாயிரும். எப்படியோ நீங்கள் வந்து தாவேக்கு கிடைத்த முதல் வெற்றியாக வந்து தேர்தல் சின்னம் ஒதுக்கப்பட்டது அப்படின்ற உங்களோட பாராட்டாக எடுத்துக்கிறோம். விஜய்ன்ற பேரை வந்து அவங்களுக்கு திமுக மேடைகளில் அவங்க பேரை வந்து டைரெக்டாக வந்து சொல்லனாலும் விஜய் பற்றி பல மேடைகளில் பேசுகிறாங்க. ஆனால் விஜய்ன்ற பேரை வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. விஜய் வந்து எல்லா மேடைகள்லையும் திமுகவோட பேரை வந்து நேரடியாக வந்து கூப்பிட்டு திமுக ஒரு தீய சக்தி, திமுக வந்து ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேரடியாக வந்து பேசுகிறாரு. ஆனால் திமுக வந்து விஜய்ன்ற பேரை சொல்கிறதுக்கே வந்து பயப்படுதா? அதாவது இது எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரஜினிகாந்த் இல்லையா? சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினிகாந்த். அந்த ரஜினிகாந்த் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒருத்தர் வந்தார், பவர் ஸ்டார்னு ஒருத்தர் வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு போட்டியே ரஜினி தான், நான் பவர் ஸ்டார், அவர் வெறும் சூப்பர் ஸ்டார், நான் தான் பவர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படின்னு வந்து ஒருத்தர் ஆரம்பித்தார். இப்போது ரஜினி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பதிலே சொல்லலை, அவர் எந்த பதிலுமே சொல்லலை. இப்போ ரஜினி வந்து பவர் ஸ்டாரை பார்த்து பயந்துட்டார் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டோம்னா, திமுக வந்து விஜயை பார்த்து பயந்துருச்சு அதனால் பேரை சொல்ல மாட்டேங்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒத்துக்கலாம். இப்போ ரஜினிக்கு எப்படி பவர் ஸ்டார் போட்டி இல்லையோ அது மாதிரி விஜய்க்கு வந்து திமுகவுக்கு வந்து விஜய் வந்து ஒரு போட்டியே இல்லை. நீங்கள் அரசியலை நுட்பமாக கவனிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். திமுக சீமான் பேரே இது வரைக்கும் சொன்னதே இல்லை. அதாவது முதலமைச்சராகட்டும் துணை முதலமைச்சராகட்டும் இவங்கெல்லாம் டைரெக்டாக சீமான் பேரை சொன்னதே கிடையாது. இது கமல் பேரை கூட சொன்னது கிடையாது. விஜய் பேரையும் அவங்க சொன்னதில்லை. ஏன்னா நீங்கள் இன்னும் ப்ரூவ் பண்ணல. எப்போ சொல்லுவாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எப்போ சொல்லுவாங்கன்னா நீங்கள் எதிர்க்கட்சி நிலைக்கு வரும்போது உங்களை சொல்லுவாங்க, அல்லது குறைந்தபட்சம் வந்து நீங்கள் ஒரு தாக்கத்தை வந்து ஒரு வாங்கி இந்த மக்கள் மத்தியில் இந்த அரசியலில் நீங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா அப்போ அவங்க டைரெக்டாக உங்கள் பேரை சொல்லுவாங்களே ஒழிய அது வரைக்கும் உங்கள் பேரை அவங்க சொல்ல மாட்டாங்க. இதுதான் வந்து நடக்கும். ஏன்னா எடப்பாடின்னு பேசக்கூடியவங்க ஏன் விஜய்னு பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் பவர் ஸ்டாராக தான் இருக்கிறீங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு இணையாக வந்து வந்தால் தான் அப்போ தான் வந்து உங்களுக்கு அவங்க பேரை உச்சரிப்பாங்கங்கிறது தான் அரசியல் நிதர்சனமான உண்மை. இப்போ வந்து டிடிடி அப்படின்னு சொல்லிட்டு தானை தலைவன் வந்து ஜீவா நடித்து ஒரு படம் வந்து வெளியாகியிருக்கு. அந்த படத்தில் வந்து நம்ம ஒரு மினிஸ்டரை வந்து குறிப்பிட்டு அவர் ஒரு சம்பவம் கரூர் துயர சம்பவத்தில் வந்து அழுததை வந்து ட்ரோல் பண்ணி வந்து ஒரு சீன் இருக்குது. அதை வந்து தேட்டரில் வந்து படம் பார்த்துட்ருக்க ஆடியன்ஸுக்கு முன்னாடியும் வந்து அந்த டைலாக் சொல்லி காட்டுறாரு. இப்போ வந்து அந்த விமர்சனத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க அதை வந்து இன்டென்ஷனாக என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன, அதை வச்சதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து அதை விமர்சனம் வந்து நம்ம இது பண்ண முடியும். அவங்க அந்த நோக்கத்தை வந்து சரியானபடி விளக்கலை. நாங்கள் ஒரு ஜாலிக்காக பண்ணோம், இதுக்கு ஃபன்னுக்காக பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அது ஃபன்னுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வந்து ஏற்றுக்க முடியாது.
இப்போ ஜீவாவோ அல்லது அந்த இயக்குனருடைய வீட்லேயோ ஒருத்தர் இறந்துடுறாங்க, அதை வந்து அவங்க இப்போ ஜீவா அழுகுறாரு, இல்லை அவங்க குடும்பத்தில் உள்ள பெண்கள் அழுகுறாங்க அப்படின்னா அந்த அழுகுற அந்த ஆடியோவையும் அந்த கிளிப்பிங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து நாம் வந்து ஃபன்னுக்காக வந்து கீழே வந்து சில இதெல்லாம் ஆட் பண்ணி நாம் வந்து போட்டோம்னா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும், எவ்வளோ வலிக்கும் இல்லை? அந்த இயக்குனருடைய குடும்பத்தில் யாராவது இறந்தபோது இது செஞ்சோம்னா, அல்லது அந்த ஜீவாவினுடைய குடும்பத்தில் யாராவது இறந்தபோது செஞ்சால் இது வந்து அவங்களுக்கு மனசு வலிக்கும் இல்லை? சாதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட், ஜீவாவுடைய காரு, அந்த இடத்துல போயிட்டு ஒரு ரசிகர் வந்து ஏதோ பேசினாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டென்ஷன் ஆகி ஜீவா வந்து திட்டினார். ஆக்சிடென்ட் ஆகி நின்றுட்டு இருக்கிறோம், நீங்கள் வந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அது மாதிரி தானே இது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். ஒரு மக்கள் செத்துருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு குழந்தை வந்து நசுங்கி மிதித்து அது வந்து கண்ணெல்லாம் தாடையெல்லாம் உடஞ்சி கண்ணெல்லாம் பிதுங்கி இருக்கும்போது அதை எவ்வளோ பெரிய கல் நெஞ்சுக்காரனாக இருந்தாலும் அதை பார்த்தா வந்து கண் தண்ணி அழுவு வரதான் செய்யும், அவங்களுக்கு வந்து அது ஃபீலிங் இருக்கு தான் செய்யும். அதை தான் அந்த அமைச்சர் வந்து செஞ்சுருக்காரு. அதை நீங்கள் வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி, அதை வந்து இது பண்ணுற மாதிரி பேசுகிறதுங்கிறது இது ஒரு அநாகரிகமான ஒரு செயல். அதை அவங்க வந்து வருத்தம் தெரிவிக்கணும். அதுக்கு இப்போ லாஸ்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து டிபேட்டுன்ற ஒரு சேனலில் நம்ம ஆர் ராசா வந்து பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது வந்து தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே வந்து சாதிய தலைவர்ன்ற அடையாளத்தில் வந்து சுருக்கி பேசியிருக்காரு. அப்படி வந்து பேசி அவரோட வந்து பணையார்த்தனத்தை வந்து காட்டினதாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பலவாறு வந்து பேசிகிட்டு இருக்காங்க, விமர்சனம் வந்துக்கிட்டு இருக்கு. அவர் வந்து தன்னோட அந்த பணையார்த்தனத்தில் இந்த மாதிரி பேசின ஒரு கருத்தை பற்றி உங்களோட அது சரியாக தவறா? அதாவது ஆராசா பேசின அந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அவர் வந்து ஜாதிய தலைவர்கள் அப்படிங்கிறத தனியாக சொல்கிறாரு, திருமாங்கிறத தனியாக சொல்கிறாரு. ரெண்டும் இணைச்சி சொல்லலை. ஆனால் அது இணைஞ்சிருமோங்கிற ஒரு இது வந்து அவருக்கு வந்துருச்சு. வந்த பிறகு என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் திருமா வந்து நான் வந்து பொது தலைவராக தான் பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே வந்து அதுக்கான இதை மாற்றுறாரு. இப்போ அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. அவர் வந்து திட்டமிட்டு அவர் மேலே வந்து ஒரு ஜாதி முத்திரையோ ஒரு அவதூறையோ பரப்புறாருன்னா அதை நாம் வந்து கண்டிக்கலாம், பண்ணலாம். அவர் அந்த ஸ்பாட்டில் அந்த செகண்ட்லேயே அதை வந்து மாற்றி அது தவறுங்கிறத வந்து சரி பண்ணி அவர் வந்து பேசுகிறாரு. அதை வந்து இவங்க உள்நோக்கத்தோடு வந்து எடுத்துக்கிட்டு இவங்க தான் உள்நோக்கத்தோடு பேசுகிறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, இவ்வளோ பேசக்கூடிய இவ்வளோ கொதிக்கக்கூடிய இவங்க ஹெச் ராஜா வந்து எத்தனையோ முறை திருமா அண்ணனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழிவாக வந்து பேசியிருக்காரு. அப்போல்லாம் இவங்க வந்து போராட மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. பிஜேபி இந்த அர்ஜுன் சம்பத்துலேருந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்துத்துவ அமைப்பில் சேர்ந்த ஆட்கள் வந்து திருமா வந்து அந்த மனுசாஸ்திரத்தை பற்றி பெண்களை பற்றி இழிவாக பேசிச்சுன்னு சொல்லி ஒரு இது பேசும்போது பயங்கரமாக வந்து அவரை இழிவுபடுத்தி பண்ணாங்க. அப்போல்லாம் வந்து இவங்கெல்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. சரி, அவ்வளோ ஏன் இங்கேருந்து போன ஆதவர்ஜுனை போய் சொல்கிறாரு, திரும்ப வந்து அனாதையாக நிற்கிறாரு, அவர் கூட வந்து 20 பேர் தான் இருக்காங்க, அவங்க பின்னாடி இருந்தவங்க எல்லாமே டிவி கேக் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதவ் வந்து பேசுகிறாரு. இதுக்கெல்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டால் கூட எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்த ஒருத்தர், திமுக இருக்கிற ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து திருமாவை இழிவுபடுத்திட்டாரு, அவங்களுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்குது, அவங்களுக்கு ஜாதி புத்தி, அதனால் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அதில் ஒரு இது இருக்குது. ஆராசா யார்? நீ எப்படி அவரை வந்து ஜாதியை சொல்லிட்டாரு, ஜாதி சம்பந்தமாக பேசிட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? திருமா எந்த அளவுக்கு வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாடுபட்டாருங்கிறது ஆராசாவுக்கு தெரியாதா? அல்லது ஆராசா வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இதுக்கு வந்து எதிரானவரா, அல்லது திருமாவுக்கு வந்து நான் ஆகாதவரா? அவருக்கு முன்ன பின்ன பகையதாக இருக்கா? அப்படிலாம் எதுக்கு? அதாவது உள்நோக்கம் எதுவுமே இல்லாத ஒரு தவறுதலாக ஒரு வார்த்தை வர்றதை வந்து பெரிதிப்படுத்தக்கூடாது. அதுவும் ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இணக்கமாக ஒத்த கருத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து பெரிதிப்படுத்துறதுங்கிறது தேர்தல் நெருங்குற சமயத்தில் வந்து அது அந்த கட்சிக்கு அந்த கூட்டணிக்கு தான் வந்து பலவீனம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ தலைவர் தொல் திருமாவளவனை பற்றி வந்து விமர்சனங்களை வந்து அதை பற்றி சொன்னீங்க. இப்போ சமீபத்தில் வந்து நடந்த தாவேக கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா வந்து விசிகேல வந்து 50 பேர் கூட இல்லை, எல்லாம் கட்சியை வந்து கூடாரமாக காலி பண்ணிட்டு வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க, இப்போ ஒரு 20 பேர் தான் இருக்காங்க, அங்கே ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசிகேவை வந்து விமர்சிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து விசிகேலேருந்து வந்து தாவேக்கா போன ஆள். இப்போ ஆதவ் அர்ஜுனா சொல்கிற கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் முன்னே சொன்னேன், அந்த கேள்விக்கு நான் பதிலே சொன்னேன், இருந்தாலும் சொல்கிறேன்.
ஆதவ அர்ஜுனாவுக்கு எந்த கொள்கை கோட்பாடோ எந்த நோக்கமோ எதுவும் கிடையாது. அவர் தன்னை என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வர்றது தான் என்னோட இதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து விசிகாவில் இருக்கும்போது விசிகாவுடைய தலைமைக்கே முரண்பட்டு அவர் வந்து பல சர்ச்சையான விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருந்தார். அது நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். ஆரம்பத்திலே நம்ம வந்து ஆதவ அர்ஜுனா ஆபத்தான நபர். அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நலனுக்காக, தன்னுடைய லாட்ரி பிஸ்னஸுக்காக தமிழ்நாட்டில் வந்து எப்படியாவது லாட்ரியை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து விசிகாவை பயன்படுத்தணும்னு நினச்சார். விசிகாவை பயன்படுத்தி ட்ரிகர் பண்ணி அதிலிருந்து நாம் வந்து இது பண்ணணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு கட்சியாக நம்ம வந்து அதில் போய் நம்ம அங்கே வச்சு இங்கே லாட்ரி கொண்டு வந்துடணுங்கிறது தான் அவருடைய நோக்கங்கிறது விவரம் அறிந்த அத்தனை பேர் வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் அதே மார்ட்டினுடைய ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அங்கே கட்சி ஆரம்பித்து ஆட்சி பிடிச்சாருன்னா நாளைக்கு அங்கே லாட்ரி வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு டிவிக்கே வந்தால் கூட இங்கே லாட்ரி வந்து கொண்டு வருவாங்க. இப்படியாக வந்து அவர் நோக்கம் வந்து எந்த சமூக நோக்கமோ எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அவருக்கு முழுக்க அரசியல் நோக்கம், தன்னை வந்து அரசியல் நிலைநிறுத்திக்கிறதும் தன்னுடைய குடும்ப தொழிலான அந்த லாட்ரியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறதுக்காக தான் அவர் இருக்கார். அதில் திருமா வந்து பார்த்திங்கன்னா திருமா மேலே அவருக்கு ஆதவுக்கு ஒரு வன்மம் இருக்குது. தன்னை திருமாவுக்கு அடுத்த இடத்துல அவர் வந்து வளர்த்தெடுத்து வந்தார். அவர் பெரிய ஆதரவாளர்களை கூட விசிகாவில் உருவாக்குனார். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு விசிகாவில் இருக்கிற சில பேருக்கு இவர் வந்து ஃபண்டு பண்ணுறதா வந்து குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதை வச்சு அவங்க விசிகாக்குள்ளே ஆதவுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கூட சில குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இவர் திருமா வந்து மேலே இருக்கிற வன்மத்தை இந்த மேடையில் அவர் வந்து கக்கியிருக்கார். திருமா பின்னாடி இருந்தவங்கலாம் திருமா இப்போ இல்லை, 20 பேர் தான் இருக்காங்க. நீங்கள் கூட 50 பேர்னு சொன்னீங்க. 50 பேரில் 20 பேர் தான் இருக்காங்க. எல்லாமே எங்கள் இதுக்கு வந்துட்டாங்க, டிவி கேக்கு வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ திருமா வந்து அவர் சொல்லாமல் சொல்கிறார், அவர் ஒன்றுத்துக்கு ஆகாத, அரசியலுக்கு ஆகாத, அவர் பின்னாடி யாருமே இல்லை, கூட்டமே இல்லை அப்படின்னு. அது திருமாவை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அந்த ஒடுக்கப்பட்ட மக்களையும் வந்து அவர் ஆதவ பின்னாடி டிவி கேக்கு போயிட்டாங்க அப்படின்னா அப்போ திருமாவுக்கான என்ன மதிப்பு இருக்குது? அப்போ அதை தான் அவர் வந்து கொஸ்டின் பண்ணுறாரு. அதை பரப்ப நினச்சாரு. ஆனால் கொஞ்சம் எதிர்ப்பு வந்து எல்லா தரப்பில் இருந்தும் வந்து எதிர்ப்பு அதிகமாக வந்த உடனே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒரு சப்பக்கட்டை வந்து கட்டியிருக்காரு. இது வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த மாதிரி வந்து பேசக்கூடிய ஆதவ வந்து விசிகாவினர் வந்து அதுக்கான தக்க பதிலடி தரணும். சபாநாயகர் வந்து அப்பாவு வந்து ஒரு கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் வந்து சாதிய மோதல்களே இல்லைன்னாரு. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம தமிழக முதல்வர் சாதிய மோதல்களே இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் வந்து சட்டசபையில் வந்து இதில் வந்து சொல்கிறாரு, அசெம்பிளியில் சொல்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து சாதிய மத மோதல்களே இல்லையா, சாதிய மத மோதல்கள் அற்ற சமத்துவமான தமிழ்நாடு தான் இப்போ இருக்குதா? அதாவது எப்பயுமே எப்படின்னா, விபத்துகள் குறைவான ஒரு மாநிலம், வறுமையை ஒழித்த ஒரு மாநிலம், கல்வியை வந்து அதிகப்படியாக வந்து அடைஞ்ச ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, இது ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை வந்து அவங்க சொல்லிக்குவாங்க, அந்த கிரெடிட்டை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ இது எல்லா ஆட்சியிலும் நடக்கிறது தான். இப்போது நாங்கள் வந்து இந்தியாவிலேயே வந்து சிறந்த மாநிலம், கல்வியில் முன்னேறி இருக்கிறோம், மருத்துவத்தில் முன்னேறி இருக்கிறோம், சுகாதாரத்தில் முன்னேறி இருக்கிறோம், இப்படி சொல்கிறது மாதிரியான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது. அப்போ நீங்கள் வந்து இன்னும் கையெழுத்து போட தெரியாதோ நான் கூப்பிட்டு வந்து காட்டா, கை நாட்டை நான் கூப்பிட்டு வந்து காட்டா, சுகாதாரத்தில் சிறந்து இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இதில் வந்து செவிலியர்களே இல்லை, இங்கே வந்து இது இல்லை, பள்ளிக்கூடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒழுகுது, இப்படி சொல்ல முடியும். அப்போது அப்படி பார்க்கக்கூடாது. இதை இது வந்து பெரும்பான்மை என்ன, ஒரு 80 விழுக்காடு 70 விழுக்காடு 80 விழுக்காடு நம்ம வந்து கல்வியை அடைஞ்சிருக்கிறோம். ஸோ இந்தியாவிலே சுகாதாரத்தில் மருத்துவத்தில் வந்து முன்னணியில் இருக்கிறோம். அப்படிங்கும்போது இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து மத மோதல்கள், இப்போ வந்து கிறிஸ்மஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் கிறிஸ்துவர்களுடைய கிறிஸ்மஸ் விழாக்களை போய் இந்துத்துவாதிகளை அடித்து உடைச்சாங்க. முஸ்லீம்களை வந்து அடித்து உடைக்கிற வீடியோக்கள், அவங்கள வந்து கொல்கிற வீடியோக்கள், இது மாதிரி வீடியோக்கள் நம்ம தினமும் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்படியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்குதா? கிறிஸ்மஸுக்கு வந்து இங்கே உள்ள கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை யாராவது போய் எங்கேயாவது அடித்து உடைச்சாங்களா, ஏதாவது பண்ணாங்களா? வடநாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தினமும் அன்றாடம் வந்து ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தாக்குதல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி எங்கேயாவது தமிழ்நாட்டில் நடக்குதா? 1-2 எங்கேயாவது நடக்கும், அது வேறு. ஆனால் வடநாட்டோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே மத மோதலும் கிடையாது, ஜாதி மோதலும் கிடையாது, இந்த மாதிரியான அநாகரிகமான செயல்கள் வந்து இல்லை. ஒரே ஒரு ஒரிசாவை சேர்ந்த ஒருத்தரை அந்த ட்ரெயினில் வந்து இது பண்ணாங்கிறதுக்கே வந்து மொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சு அவனை கண்டிச்சு, பாதிக்கப்பட்டவன் ஒரிசாக்காரன், ஆனால் அதை கண்டிச்சது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். இதுதான் தமிழ்நாடு. அப்போது இதோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எதுவுமே கிடையாது. முதலமைச்சர் சொல்கிறது உண்மை தான்.
இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்லா வகையிலும் நல்லா தான் இருக்கிறோம். எல்லா வகையிலையும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து சபையில் லோக் பவன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பவன் அப்படின்னு பேர் வச்ச நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா 3-4வது தடவை வந்து இந்த மாதிரி தேசிய கீதத்தை வந்து பாடலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவையை விட்டு வந்து வெளிநடப்பு செய்கிறாரு. இந்த மாதிரி திமுக வந்து அதோட தாங்கள் வந்து கொடுத்த வந்து அந்த குறிப்பை மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுது. இப்போ ஆளுநர் ரவி என்ன சொல்கிறாருன்னா வந்து தேசிய கீதம் பாடலைன்றதுனால வந்து நாங்கள் வெளியே நடப்பு செய்கிறேன் அப்படின்னு வெளியே போகிறார். இது 4வது தடவை. ஸோ இப்போ ஆளுநர் ரவி சொல்கிற மாதிரி தேசிய கீதத்தை பாடுனா அங்கே என்ன பிரச்சனை, ஏன் பாட மாட்டேன்றீங்க? அதாவது நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னா, ஏன் தேசிய கீதம் சட்டமன்றத்தில் பாடப்படலை, தேசிய கீதத்தை ஏன் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு கேட்க வரீங்க. ஆமாம், அதுக்கு தான் அவர் வெளிநடப்பு செய்கிறாரு அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல வரீங்க தானே. சட்டமன்றத்தில் தேசிய கீதம் பாடுறது, தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது அப்படிங்கிறதுக்கான சில மரபு இருக்குது. அவை ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்தோடு ஆரம்பிப்பாங்க. அவை முடியும் போது ஜனகணமன பாடி நாட்டுப்பண் பாடி தான் வந்து முடிப்பாங்க. இவர் அவை ஆரம்பிக்கும் போதே வந்து இதை வந்து நாட்டுப்பண்ணை பாடுங்க அப்படின்னு இவர் வைக்கிறார். நீங்கள் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, ஜனகணமன பாடலைன்னு சொன்னீங்க. அவையினுடைய அந்த பதிவுகள் எல்லாமே இருக்குது, அதில் நீங்கள் போய் பாருங்கள். அவை முடியும் போது நாட்டுப்பண் பாடி தான், ஜனகணமன பாடி தான் வந்து அவை முடியும். அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு, இவர் முதல்லையே பாடணுங்கிறாரு. சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குது. இதுக்கு முன்னாடி எத்தனை கவர்னர்கள் இருந்தாங்க? அவங்கெல்லாம் யாராச்சும் வந்து முதல்லையே ஜனகணமன பாடுங்க அப்படின்னு யாரும் கேட்கலையே. ஏன் கேட்கல? அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குது, அந்த மரபுப்படி தான் இது நடக்குது அப்படிங்கிறது. இப்போது ஜனகணமனம் பாடவே இல்லை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. ஜனகணமனம் பாடப்படுது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு. இப்போது மற்ற மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்துக்கான ஒரு வாழ்த்து வந்து இருக்காது. முதல்ல தமிழ்நாட்டில் தான் தமிழ் தாய் வாழ்த்துன்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆந்திராவில் கொண்டு வந்தாங்க, அப்புறம் கர்நாடகாவில் கொண்டு வந்தாங்க, இப்படி கொண்டு வந்தாங்க. சில மாநிலங்களில் இல்லாமல் கூட இருக்கலாம். அங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து ஜனகணமனலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு இருக்குது, அந்த மரபின் படி தான் செய்கிறாங்க. அவர் அரசியலுக்காக உள்நோக்கத்தோடு வந்து செயல்படுறாரு. அவர் செய்கிறது அது திமுகவுக்கு வந்து மேலும் கிரெடிட் செய்கிறதுங்கிறதே தெரியாமல் இவர் வந்து தேவையில்லாமல் அந்த விஷயத்தை செஞ்சிட்ருக்காரு. அதனால தான் வந்து துணை முதலமைச்சரும் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, தயவு செஞ்சு இந்த ஆளுநரை மாற்றிடாதீங்க, அவர் எங்களுக்கு தேர்தல் வரைக்கும் தேவைப்படுறாரு, அவர் எங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுவார், நீங்கள் அவரை மாற்றிடாதீங்கிறாங்க. இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாமா, அவர் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் அவர் திமுக சாதகமாக செயல்பட்டு இருக்காரு. எனக்கே டவுட்டாக இருக்குது, அவர் பிஜேபி ஆளா திமுக ஆளான்னு. இப்படி தான் போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் மீடியாவில் ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நேஷ்னல் மீடியாவில் ஹிந்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப இங்கேருந்து போன ஒரு ஆள், அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நபர் இங்கிலீஷில் வந்து பேசுகிறாரு. அப்போ அந்த வடநாட்டு நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து இங்கிலீஷில் பேச மாட்டேன், ஹிந்தியில் தான் பேசுவேன் பாரு. அதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து போன நபர் என்ன பண்ணுறாருன்னா, நீ ஹிந்தியில் பேசுனா நான் தமிழில் பேசுவேன்றாரு. இப்போ இந்தியாவுக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு அந்நிய மொழி. இங்கிலீஷ் வந்து அப்படின்ற ஒரு அந்நிய மொழியை வந்து உங்களுக்கு ஏற்றுக்கிட்டவங்களுக்கு இந்தியை வந்து ஏன் ஏற்றுக்க முடியலை? ஆளுநர் ரவி வந்து அதுதானே கேட்டுக்கிட்டு இருக்காரு, இந்தியை கற்றுக்கிட்டா நான் சொல்கிறது புரியும்னு சொல்கிறாரு. ஏன் வந்து நீங்கள் வந்து இந்தியை வந்து கற்றுக்க மறுக்கிறீங்க? ஏன் வந்து இந்தியை ஏற்றுக்க மறுக்கிறீங்க? அதாவது நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னா, அந்நிய மொழியான ஆங்கிலத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, நான் இந்திய மொழியான இந்தியை ஏன் வந்து நீங்கள் வந்து படிக்க மறுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது அவங்க முன்வைக்கக்கூடியது காலங்காலமாக இப்போ தான் பராசக்தி படமெல்லாம் ஓடிட்டு இருக்குது, அதுலேயும் அதே அரசியல் தான் வந்து பேசியிருக்காங்க. அதுலேயும் நிறைய விஷயத்துக்கு வந்து பதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் ஆங்கிலம் அந்நிய மொழி, இந்தி நம்ம மொழி, அந்நிய மொழியை கற்றுக்கிற நீங்கள் ஏன் வந்து இந்தி கற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்புறம் மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இதில் சில கேள்விகள் இருக்குது நமக்கு. இப்போ நாம் மும்மொழி இந்தி, இங்கிலீஷு, தமிழ், தாய்மொழி தமிழ் இது படிக்கிறோம். கேரளாவில் ஹிந்தி, இங்கிலீஷு, மலையாளம் படிக்கிறாங்க. ஆந்திராவில் ஹிந்தி, இங்கிலீஷு, தெலுங்கு படிக்கிறாங்க. கர்நாடகாவில் ஹிந்தி, இங்கிலீஷு, கன்னடம் படிக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் எந்த மூணு மொழி படிக்கிறாங்க? மும்மொழி கொள்கைன்னா இந்தியா எல்லாருக்கும் மும்மொழி கொள்கை தானே. உத்தரப்பிரதேசத்தில் படிக்கிற 3 மொழி நீங்கள் சொல்லுங்கள். பீகாரில் படிக்கிற 3 மொழியை சொல்லுங்கள். டெல்லியில் படிக்கிற 3 மொழியை சொல்லுங்கள். ஹிந்தி, இங்கிலீஷு, 3 மொழி மும்மொழி கொள்கை தானே. மும்மொழி கொள்கைன்னா நீ 3 மொழி படிக்கணும்ல. இப்போ நான் ஹிந்தி படிக்கிறேன்பா, இப்போ நான் வந்து ஹிந்தி படிக்கிறேன், நீ வந்து என்ன பண்ணணும்?
உத்தரப்பிரதேசில் இருந்தும் பீகாரில் இருந்தும் ஒரிசியாவில் இருந்தும் பல மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு தானே வேலை தேடி வரீங்க. குறிப்பாக தென்னாட்டுக்கு தானே வேலை தேடி வரீங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு தானே அதிகம் பேர் வரீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எப்படி இருந்தாலும் நம்ம ஆளுங்க வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு தான் போகிறாங்க, ஆந்திராவுக்கு போகிறாங்க, கர்நாடகாவுக்கு போகிறாங்க, கேரளாவுக்கு போகிறாங்க. இப்போ நாம் மும்மொழி நம்மளை படிக்க சொல்லு, மும்மொழி படிங்க மும்மொழி படிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க மும்மொழி படிக்கணும்ல. உத்தரப்பிரதேசக்காரனோ, பீகாருக்காரனோ, டெல்லிக்காரனோ, மத்திய பிரதேசக்காரனோ இவங்கெல்லாம் வந்து மும்மொழி படிக்கணும்ல. நீ எந்த மொழி படிக்கிற? இப்போ நீ என்ன பண்ணுற? இங்கே தானே வேலை தேடி கோடிக்கணக்கான பேர் வர. நீ என்ன பண்ணணும்? உத்தரப்பிரதேசத்தில் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷு, பீகாரில் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, இதில் வந்து ராஜஸ்தானில் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷு அப்படின்னு நீ வந்து தென்னாட்டு மொழிகளை கலந்து நீ படிச்சுட்டு நீ என்கிட்ட வந்து நீ வந்து மும்மொழி படின்னு சொன்னாலும் அப்பயும் நாங்கள் படிக்க மாட்டோம். ஏன்னா நீ ஒன்று வேலை தேடி வர்றது உனக்கு தேவை, அதுக்கு நீ படிக்கிற. எங்களுக்கு உங்கள் ஊருக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது, அதெல்லாம் நாங்கள் படிக்க மாட்டோம். எங்களுக்கு தேவையான ஆட்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறவங்க தேவைன்னா படிச்சுக்குவாங்க. எது எப்படியோ உங்களுக்கு வந்து யார் வந்து எந்த மொழி கற்றுக்கணுமோ அவங்க வந்து தேவையின் பால் வந்து ஒரு மொழியை கற்றுக்க தான் போகிறாங்க. அதுக்கு இங்கே யாரும் வந்து தடையில் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 5 வருட ஆட்சி 2021 வந்து பதவி ஏற்றுக்கிட்ட திமுகவோட ஆட்சி வந்து இப்போ 5 வருடம் தாண்டி முடிய போகுது. 2021 தேர்தல் அறிக்கையில் வந்து திமுக நிறைய சொல்லியிருந்தது, அதை எதுவுமே செய்யவே இல்லையே. அதை பற்றின உங்கள் கருத்து? அதாவது எதுவுமே செய்யலைன்னு எதிர்க்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டுறாங்கன்னு நீங்கள் கேட்க வரீங்கன்னு நான் நினைக்கிறேன். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததை வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் அப்படி தான் சொல்லும். அதில் வந்து அவங்க அதை அப்படி பேசி தான் அரசியல் பண்ண முடியும். ஆமாப்பா திமுக எல்லாம் செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஓகே நாங்கள் அவங்களுக்கே ஓட்டு போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி மக்களும் முடிவு பண்ணிடுவாங்க. அதனால் எதிர்க்கட்சின்னா அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும் உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 70 விழுக்காடு பெருநகரங்களில் உள்ள பேருந்து நிலையங்கள் வந்து புது பேருந்து நிலையங்கள் கட்டியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சிலர் சொல்கிறேன். திருச்சியில் புது பேருந்து நிலையம், மன்னார்குடியில் புது பேருந்து நிலையம், சென்னையில் கோயம்பேடு ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்படிங்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் வருதுன்னா இங்கே கொண்டு போய் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம். இன்றைக்கி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூந்தமல்லியில் பெங்களூர் சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து வடக்கிலேருந்து வரக்கூடிய பேருந்துகள்லாம் சிட்டிக்குள்ளே வராமல் இருக்கணும்னு பூந்தமல்லியில் ஒரு புது பேருந்து நிலையம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் திருவண்ணாமலையில் புது பேருந்து நிலையம் இப்படியாக வந்து கட்டியிருக்காங்க. இன்றைக்கி நான் முதல்வன்லேருந்து புதுமை பெண் திட்டத்திலிருந்து குடும்ப தலைவர்களுக்கான நிதி கொடுக்கறதுலேருந்து பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்துலேருந்து மருத்துவமனைகள் எல்லா ஊர் மருத்துவமனைகளும் புதுப்பிச்சிருக்காங்க. எல்லா ஊர் ஊர்லேயும் மருத்துவமனைகள் வந்து பெரிய பெரிய மருத்துவமனைகள் கட்டியிருக்காங்க. இப்போ சென்னையிலே பார்த்திங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைன்னு சொல்லி ஒன்று கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்மொழி பூங்காவுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஒரு பூங்கா வந்து நிறுவியிருக்காங்க. நூலகங்கள் மதுரையில் வந்து பெரிய நூலகம், சென்னையில் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் போகிற மதுரையில் ஒரு நூலகம், இப்போது கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா பெரியார் நூலகம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நூலகம் வந்து இப்போது திறப்புல நடக்க போகுது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா அங்கே அவ்வளோ பெரிய ஒரு பூங்கா, கிட்டத்தட்ட 45 ஏக்கருக்கு மேலே வந்து ஒரு பெரிய பூங்கா, அது பெரிய வரவேற்புக்கிட்டு இருக்குது. ஜிடி நாயுடு பேரில் வந்து ஒரு பெரிய மேம்பாலம், வேலுநாச்சியார் பேரில் வந்து மதுரையில் வந்து மிகப்பெரிய பாலம், இப்படியாக ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது மக்களுக்கு தெரியும். எதிர்க்கட்சிகள் செய்யலைன்னு தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பார்த்த வரைக்கும் ஒரு 80 விழுக்காடு வாக்குறுதிகளை வந்து திமுக வந்து நிறைவேற்றிருக்கு. சிலதை வந்து நிறைவேற்றுவதற்கான அனுமதி வந்து ஒன்றிய அரசுகிட்டேருந்து வாங்க வேண்டியிருக்கு. சிலதை வந்து திட்டங்களை வந்து இது பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நிறைவேற்றிட முடியாது. எது சாத்தியமானதோ அது எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க, சொல்லாததெல்லாம் கூட செஞ்சுருக்காங்க. இந்த ஆட்சியில் ஒரு 80 விழுக்காட்டுக்கு மேலே வந்து நிறைவேற்றிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். 80% தேர்தல் அதாவது 80% எலெக்ஷன் ப்ராமிசஸை வந்து முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ அடுத்து வந்து தேர்தல் வரப்போகுது. அடுத்த ஒரு 5 வருஷம் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக தேர்தல் வந்து திமுக சந்திக்க போகுது. அந்த தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்கு திமுக வந்து தேர்தல் அறிக்கையை வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை பற்றின உங்கள் கருத்து என்னவா இருக்கும் அந்த தேர்தல் அறிக்கையில்? இல்லை, இது வந்து நீங்கள் கேட்குற கேள்வி அந்த அதே ஆவல் எனக்கும் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் உள்ள எல்லாருக்கும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பிஜேபி உள்ளிட்ட, ஏடிஎம்கே உள்ளிட்ட, விஜய் உள்ளிட்ட எல்லாருக்குமே அந்த ஆவல் இருக்குது. ஏன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கதாநாயகன், தேர்தலினுடைய கதாநாயகன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அது தேர்தல் அறிக்கை இருக்கும். போன முறையும் சரி, கலைஞர் இருந்தபோதும் சரி, பார்த்திங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கை எல்லாரும் ஆவலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை தான்.
எனக்கும் வந்து வியப்பாக தான் இருக்குது தேர்தல் அறிக்கையில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத பல விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கலர் டிவி கொடுக்குறேன்னு கலைஞர் சொல்லும்போது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. முடியவே முடியாது. டிவி கொடுக்குறேன்னு சொல்லும்போது முடியவே முடியாதுன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கொடுப்பாங்க அப்படின்னாங்க. கலர் டிவி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. என்னது கலர் டிவியா அப்படின்னா, அப்போ டிவியே பெரிய விஷயம். ஒரு ஊரில் 100 வீடு இருக்குன்னா ஒரு 4 வீட்டில் கூட டிவி இருக்காது. அப்போது டிவி எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா கூட வந்து பேசிச்சு. ஆனால் கொடுத்தாங்க. இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் குடும்ப பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லும்போது எடப்பாடி சொன்னார், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அப்படி வந்து கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்தால் 2000 ரூபா தருவேன்னு சொல்லியிருக்காரு. இதே திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை காப்பி அடித்து தான் பிஜேபி பல மாநிலங்களில் போய் வாக்குறுதி கொடுத்துருக்கு. மகாராஷ்டிராவில் போய் நாங்கள் 2000 கொடுக்குறோன்னு சொல்லிச்சு, உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், பல எலெக்ஷனில் இவங்களுடைய தேர்தல் அறிக்கையை கொண்டு போய் காப்பி அடித்து தான் அவங்க அங்கே தேர்தல். அப்போது தேர்தல் அறிக்கையை கூட தயாரிக்க தெரியாத ஒரு கட்சிகள் தான் இந்தியாவில் பிஜேபி, ஏடிஎம்கே இந்த கட்சிகள்லாம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கெஜ்ரிவால் உட்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை காப்பி அடித்து தான் கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்போது திமுகவுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான, அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு விஷயம். அதை உங்களை மாதிரி நானும் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். பார்ப்போம் அடுத்து திமுக தேர்தல் அறிக்கை என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு வியப்பு இருக்க தான் செய்யுது. இப்போ அடுத்த வர எலெக்ஷனில் விசில் சத்தம் வந்து அதிகமாக கேட்கும், இந்த மாதிரி தாவேக்கா வந்து எல்லாம் நிறைய இடத்துல வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற கருத்து கணிப்புகள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றின உங்கள் கருத்து? அதாவது எப்பயுமே ஒரு நடிகர், நீங்கள் வந்து கமல் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் வந்து இருக்கும். புதிதாக அது விஜயகாந்த் வரும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், அவர் ஆட்சி பிடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹைப்பு வந்து கொடுப்பாங்க. ஒரு நடிகருக்கு வந்து இயல்பாகவே வந்து ஒரு வெளிச்சம், ஒரு மீடியா வெளிச்சம் வந்து எப்பயுமே கிடைக்கும். இப்போ விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக அந்த வந்து வெளிச்சம் இருக்குது. இவங்களுக்கு வந்து 40%, அவங்களே சொல்கிறாங்க. ஒரு ஆதவர்ஜுனா வந்து பார்த்திங்கன்னா 28%, அப்புறம் அவரே வந்து 40%, ஒரு செங்கோட்டையன் வந்து 32%, இப்படி மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனால் மக்கள் தான் வந்து கடைசி எஜமானர்கள், அவங்க தான் வந்து ஓட்டு போடுறவங்க. அது இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, திமுகவுக்குன்னு இருக்கிற அந்த கோர் ஓட் பேங்க் இருக்குல்ல, அவங்களுக்கு நிரந்தரமாக ஓட்டு போடக்கூடிய கட்சிக்காரர்களுடைய ஓட்டு, திமுக உதயசூரனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய ஓட்டும், நான் ரெட்டலை தவிர வேறு எதுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஓட்டும், இந்த பக்கம் வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு தான் போடுவேன்னு சொல்கிற ஓட்டும், விசிகாவுக்கு மட்டும்தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய ஓட்டும், இந்த ஓட்டை யாராலையும் செதுச்சிட முடியாது. இது இல்லாமல் எப்பயுமே தமிழ்நாட்டில் ஒரு 15% ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சி சாராமல் ஒரு ஓட்டு இருக்கும். அந்த ஓட்டை யார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த புதிய கட்சிகளுக்கு, வரக்கூடிய கட்சிகளுக்கான இது. அந்த ஓட்டில் தான் சீமான் வந்து ஒரு 8% வாங்கியிருக்காரு. அந்த ஓட்டில் தான் கமல் வந்து ஒரு 5-6% வந்து வாங்கினார். இப்படி இந்த 15% யார் வந்து வாங்க போகிறாங்கிறது தான். இப்போது விஜயினுடைய வருகையால் முதல்ல பாதிக்கப்பட போகிறது சீமான் தான். ஏன்னா சீமானுடைய டோட்டல் ஓட் பேங்க் காலியாக போகுது. அப்படி சொல்கிறீங்க, அதனால் வந்து அப்படி சொல்கிறீங்க. ஆனால் வந்து சீமான் வந்து இந்த தேர்தலில் வந்து தாவேக்காவை விமர்சிக்கக்கூடாது, தாவேக்கா வந்து நாங்கள் தான் வழி நடத்துவோம், நாங்கள் வந்து இதுலேருந்து நாங்கள் வந்து தாவேக்காவை விமர்சிக்கிறேன்னு பண்ணுறோம், தம்பி விஜய்க்கு வழி விட்டு நிற்கிறோம் அப்படின்றாங்க. அதை தான் சொல்கிறேன், அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ சீமான் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஆரம்பத்தில் வந்து கடுமையாக, தம்பி ரோட்டில் இந்த சைடில் நில்லு, இல்லை இந்த சைடில் நின்று, நடு ரோட்டில் நின்று லாரி அடித்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னதாகட்டும், உனக்கு என்ன தெரியும், நீ உனக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது அப்படிங்கிற பேசுனதாகட்டும், இந்த சாட்டை மாமா பையன் பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு போட்டு விஜய் வந்து போட்டு பொழந்து எடுத்ததாகட்டும், இதெல்லாம் பண்ணது என்னென்னா, இதெல்லாம் அடிக்கும் போது விஜய்க்கு வந்து ஒரு இது ஆகும், ஒரு ட்ராபேக் ஆகும்னு பார்த்தாங்க. ஆனால் விஜய்க்கு ஆகலைன்னு ஒன்று, நம்ம தான் காலியாக போகிறோம். நான் தான் சொல்கிறேன்னே, விஜய் வருகையால் அரசியல் என்ன மாற்றம் நிகழப்போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனால் நான் உறுதியாக ஒன்று சொல்லுவேன், சீமான் காலியாக போகிறாரு. சீமானுடைய ஓட் பேங்க் காலியாக போகுது. 8% ஓட்டு வாங்கியிருக்காரா, அது 3% கீழே போகும் அப்படிங்கிறது நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். எப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வரேன்னு அறிவித்தாரோ அப்போ இருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். முதல் பலி வந்து சீமான் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாமக, இந்த மாதிரியான கட்சிகள், பிஜேபிக்கான இப்போ இளைஞர்கள், அண்ணாமலை பின்னாடி சுற்றின இளைஞர்கள், இந்த மாதிரி ஆளெல்லாம் இங்கே வந்து போயிட்டான், எங்கள் விஜய் கூட போயிட்டான். அப்போ இவங்கெல்லாம் காலியாக போகிறாங்க. இதில் பாதிக்கப்பட போகிற சீமானுக்கு இப்போ பயம் வந்துருச்சு. என்னென்னா, ஆஹா நம்மளுடைய இது முடிய போகுது, அரசியல் வாழ்க்கை முடிய போகுதுங்கிறதுனால தான் இப்போ வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. தம்பி விஜய் யாரும் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, சரி நான் கூட்டணிக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற சீமான்
கூட்டணிக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் வருது. அது விஜய் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி விஜய்கிட்ட எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கி விஜய் ஏமாற்றி விஜய் கூட போய் சேர்ந்துட்டோம்னா நம்ம அரசியலில் நம்ம வாங்கின ஓட்டு வந்து கம்மியாயிருச்சுங்கிறதுல வந்து நமக்கு தெரியாமல் மறைச்சிடலாம். 3% கீழே போச்சுன்னா அது அவமானமாக போயிடும், அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியாதுங்கிறதுனால எப்படியாவது விஜய் கூட சேர்ந்துடணும்னு அவர் முயற்சி எடுக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. பார்க்கலாம். இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு வந்து நல்லா விளக்கமாக வந்து பதில் சொன்னீங்க, உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க. நன்றிகள் தொடர். நன்றி. கலகக்காரன் பார்வையாளர்களுக்கு உங்களுடைய இந்த மாதிரி எந்த கேள்வி, அரசியல் கேள்வி, சமூக கேள்வி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய கமெண்ட்லேயோ அல்லது வந்து இதில் வந்து மெயில்லையோ நீங்கள் வந்து அனுப்புங்க. அந்த கேள்விகளுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.